உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு இளைஞர்களும் மாணவர்கள் தான். வெறுத்து போயிருக்கான், நொந்து போயிருக்கான், நூலா இருக்கான். இந்த ஆட்சியை எப்ப தொலைக்கலாம்னு இருக்கான். நீங்க சும்மா நீங்க வந்து கண்ணாடி கூண்டுல இருந்து பேசலாம், நீங்க ரூம்ல உட்காந்து பேசலாம், வெளியே போய் பேசுங்க. இந்த ஆட்சி நல்லாச்சின்னு சொல்லுங்க. கல் எடுத்து எறிஞ்சிடும். அவ்வளவு கோபமா இருக்கா மக்கள். முதல்ல புரிஞ்சுங்க. கள்ளத்தினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். கோபத்துல இருக்காமா இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க வந்தா 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை தர்றான், 3 லட்சம் பேருக்கு அரசு சார்ந்த நிறுவனத்துல தர்றான், 5 லட்சம் பேருக்கு நாங்க பிரைவேடைஸ்மா தர்றோம். எங்க கொண்டு வந்தீங்க? போனீங்களே வெளிநாட்டுக்கு பயணம், எத்தனை கோடி ஈர்த்து வந்தீங்க? பொய்யா பேசுறது. பொய்யா பேசிருக்கோம். 15,000 முதல்ல இங்க தொழில் செய்யறதுக்கான ஏதாவது ஒரு நியாயமான சூழல் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சமூக ஆர்வல இந்த அரசின் மீது தவறு சொல்றானா அவனை வந்து லாரி ஏத்தி கொள்றீங்க, கொலை பண்றீங்க. நம்ம மரியாதைக்குரிய டிபேட்ல கலந்துக்கிறாரு மூர்த்தி மாதிரி ஆள்ல தூக்கி குண்டாஸ்ல போடுறீங்க. என்ன இல்ல யாராவது பேசினா உடனே அவன் வீட்டுல போய் அது என்ன சவுக்கு சங்கர் வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல போய் சாணியை கரைச்சி ஊத்துறீங்க, மலத்தை அள்ளி கொட்டுறீங்க. இப்படி யாராவது தமிழ்நாட்டில் நிம்மதியா வாழ முடியுதா? யாராவது உங்களை எழுத்து பேசினா அவனுக்கு அடி உத மலத்தை தூக்கி திமுக பண்ணான திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் செல்வபுரத்தை பண்ணான உலகத்துக்கே தெரியுது. அவனே ஒத்துக்கிட்டாங்க. செல்வபுரத்துக்கு துண்டு போட்டது, செல்வபுரத்து வீட்டுக்கு போனது, அவங்க பேசினது எல்லாம் அவர் ஆள் அனுப்பிச்சு விட்டது உலகத்துக்கே தெரியுது. சரிங்க, சரி, இதுதான் ஓகே. ஒரு மரியாதைக்குரிய அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வக்பு வாரிய சொத்தை வந்து கொள்ளையடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மறைந்த காவலர் எஸ்ஐ, அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் சார்பு ஆய்வாளர், அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சருக்கு வந்து கடிதம் கொடுக்குறாரு. முதலமைச்சருக்கு கோரிக்கையாக வைக்கிறாரு, இங்கே வந்து திருடு போகுது, இந்த சொத்தை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. அவன் யாரு பிடிக்காதவனோ அவனுக்கே அந்த மனு போய் அவனை வந்து கொலை செய்கிறாங்க. இது என்ன நியாயம்? ஒரு இஸ்லாமியத்தினுடைய சொத்துக்கள் வந்து கொல்ல போது அந்த சொத்தை வந்து காப்பாத்துக்குன்னு மனு கொடுத்தா யாரு மனு கொடுத்தா அவனே கொலை பண்றாங்க. இதான் நடக்குது தமிழ்நாட்டுல. உண்மையா இல்லையா? ஒரு 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 ரொம்ப அசிங்கமா வெட்கக்கேடா இருக்கு.